ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஆராதனைக்குள்ளே செல்லலாம். சங்கீதம் 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவரே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலையும் அவர் கைப்பிடித்து நம்ம போகும்போது, அவரை நம்ம நம்பிக்கையாக வைக்கும் போது, எல்லா காரியத்துலேயும் அவர் நம்மோட கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை தைரியப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்ம இன்னும் கொஞ்ச நேரமாக அவரை ஆராதித்து துதிப்போம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை எல்லாரும் உற்சாகத்தோடு கைத்தட்டி பாடலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100% உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போனோம், உதவி செய்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க. 100% உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறேன்னு சொல்ற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் செய்து துதிப்போமா? Thank you Lord. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலிதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலிதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லலாமா? உம்மைத்தான்
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. திரும்ப சொல்லலாமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். எங்களோடு கூட ஜூமிலும் மற்றும் யூடியூப்பில் பார்க்கல எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்மளுக்கு ஆரம்ப ஜெபம் செய்ய மத்தியில் நம்முடைய பாஸ்டர் பார்த்திபன் ஜோசப் அண்ணன் இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம கிட்ஸ் பைபிள் ரீடிங், அப்புறம் சாம்ஸ் மற்றும் இன்றைய தினத்துக்குரிய வேத பாடத்தை வாசிக்க பிரதர் பீட்டரும் டைட்டஸும் வருவாங்க. ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அநாதி தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே, அநாதிக்கும் ஆண்டவரே, என்றென்றைக்கும் ஆண்டவரை ஜீவிக்கிறவராக இருக்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த நாளிலே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களுக்காக என்னை கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை நீ கர்த்தனை பொறுப்பெடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய உள்ளத்தில் நீ எங்களோடு கூட நீ பேசுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு கூட என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்த நீ சுத்தமாக இருக்கிறீரோ, இந்த வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை கர்த்தாவே நீ செய்து முடிக்க நியாயத்தமாக இருக்கிறீரோ, அவைகளெல்லாம் அந்த நாளில் தடையின்றி செய்யும்படியாக இந்த நாள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கர்த்தாவே சத்தனுடைய ஆண்டவரே செயல்களும் சேனைகளும் அந்த நாளில் கர்த்தாவே இந்த இடத்துல அப்பா செயலிழந்து போகும்படி அதனால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரே வல்லமை நிறைவு இந்த இடத்தை ஆண்டவரை நிறைக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே ஆவியானவர் இந்த இடத்தை முற்றிலுமாய் நிரப்புவீராக ஆண்டவரே. தேவனுடைய ஆண்டவருடைய வல்லமையின் பிரச்சனை ஒவ்வொருவரும் உணரும்படியாய் நீ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகளிலிருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனமும் ஆண்டவரே கர்த்தாவை ஆராதிக்கிற ஆராதனையும் ஆண்டவரே கர்த்தாவே உடைய இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துலேருந்து செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உடைய ஆண்டவரை செவிகள் சாய்ந்திருக்கிறபடினாலே உடைய கண்கள் ஆண்டவரை காண்கிறபடினாலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்து நாளை அனுப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. திரும்பமாய் உடைய கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரை, எங்களுக்குள்ளாய் மாற்றங்கள் உண்டாவதாக எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். James 5:16. Pray for each other so that you may be healed. Amen. Psalms 121 verse 1 through 8. I lift up my eyes to the mountains. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. The Lord watches over you. The Lord is your shade at your right hand. The sun will not harm you by day, nor the moon by night. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. Amen. Isaiah 6:1-4. It was the year of King Uzziah died that I saw the Lord. He was sitting on a lofty throne, and a train of his robe filled the temple. Attending him were mighty seraphim, each having 6 wings. With 2 wings they covered their faces, with 2 they covered their feet, and with 2 they flew.
They were calling out to each other, "Holy, holy, holy is the Lord of heaven's armies. The whole earth is filled with his glory." Their voices shook the temple to its foundations, and the entire structure or building was filled with smoke. Amen. Isaiah 6, verses 4 through 8. And at the sound of their voices, the doorposts and the thresholds shook, and the temples were filled with smoke. Woe to me, I cried, I am ruined, for I am a man of unclean lips, and I live among a people of unclean lips, and my eyes have seen the King, the Lord Almighty. Then one of the seers flew to me with a live coal in his hand, which he had taken with tongs from the altar. With it he touched my mouth and said, "See, this has touched your lips. Your guilt is taken away, and your sins atoned for." Then I heard the voice of the Lord saying, "Whom shall I send, and who will go for us?" And I said, "Here I am, send me." Amen. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற கண்டேன். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்களும் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தது. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, "சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது" என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவர்கள் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களில் நடுவே வாசமாயிருக்கிறவன், சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே ஒரு பிடித்த குற்றால் ஒரு நெருப்பு தள்ளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, "இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது" என்றான். பின்பு, "யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்?" என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், "இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும்" என்றேன். பாடம் முடிந்தது. கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். எல்லாரும் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 34. இந்த சங்கீதம் தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின ஒரு சங்கீதம். 34:1 வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும்
நின்று அவனை விடுவிப்பார். கடைசி 2 வசனங்களை நம்ம அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தீமை துன்மார்க்கரை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாகிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சொன்னார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதனை செய்யலாம். அடுத்த பாடலாம் கர்த்தாவே என் பெலனே என்ற பாடலை பாடலாம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்க முடியுங்க, எந்திரிச்சு நிற்கலாம். சங்கீதத்தில் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்வேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கு. நம்ம அவரே நம்மளோட பெலனாக இருக்கும் போது நம்ம சூழ்நிலை எல்லாம் மாறும். நம்மளோட பெலனை வேறு எது மேலேயும் வைக்கக்கூடாது. மனிதர்கள் யாரும் நம்ம பெலனாக இருக்க மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை மட்டும் பார்க்கும்போது அவர் நம்மளுக்கு பலமும் கோட்டையுமா இருக்கிறாரு. தொடர்ந்து ஆராதிக்கலாம். சேர்ந்து பாடலாமா? அன்பு கூப்பிடுவே கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமும் நீ, கேடகம் நீ, இரட்சணிய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பெலனே, மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. நம்ம வாசிச்சது போல அவர் பரிசுத்தர், அவர் புனிதனுக்கு புனிதர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். தயை செய்பவனுக்கு தய உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயை செய்பவனுக்கு தய உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உமது இரட்சணிய கேடகம், உமது கரத்தால் எங்களை உயர்த்தினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரே உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம கண்களை ஓட்டி சொல்லலாமா? We thank you Lord. இரட்சணிய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். இரட்சணிய கேடகம் எனக்கு தந்தி, உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரை அல்லா தேவனில்லை, கர்த்தரை அல்லா தேவனில்லை. அவரே என் கண்மலையே, அவரே என் கண்மலையே. கர்த்தாவே
வாழ்க்கையில் எப்பயுமே நல்லவராக இருக்கிறாரு. அவரை அறிஞ்ச ஒருத்தர், அவரோட அன்பை ருசித்த ஒருத்தரும் அவரை விட்டு போகவே முடியாது. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லை, 1000 நன்மை நம்மளுக்கு இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்காரு, அற்புதங்கள் செஞ்சிட்ருக்காரு. அவரை எண்ணி எண்ணி துதிச்சு நம்ம பாட வேண்டிய நாட்கள் அப்பா இன்னும் வெகு தூரம் இருக்குது. நம்ம இன்னும் பாடிக்கொண்டே இருக்கணும். நம்மளோட மூச்சு நிற்கிற வரைக்கும் அவரை போற்றி பாட வேணும், அவருக்காக வாழணும், அவருக்காக ஓடி வாழணும், நம்ம அவருக்காக நிற்கணும். நம்மள சூழ்நிலையில் எல்லாத்துலேயும் அவர் நம்மளோட கூட இருந்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்ம போற்றி பாடுவோம் தொடர்ந்து. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நீரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லமா இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நீரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. லாட்சி சொல்லமா, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஓயாமல் யுத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஓயாமல் யுத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், yes Lord. இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நீரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஓயாமல் யுத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஓயாமல் யுத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட வீரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லாமா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நூற்றுக்கு அதிபதி ஒருவன், அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் அவ்வளோ ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து கேட்பாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு.
அந்த விசுவாசம் நம்மளுக்கும் இந்த இடையில இருக்கான்னு நம்ம யோசிக்கணும். நம்ம விசுவாசத்தோடு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னால் எல்லாம் ஆகும். பலவீனத்தோடு இங்கே யார் வந்திருந்தாலும், இதயத்தில் எந்த ஒரு வேதனையோடு வந்திருந்தாலும் அதை ஆற்ற நம்ம ஆண்டவரால் கூடும். அவரோட ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளோட சூழ்நிலை எல்லாம் மாறத்தக்கதாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து பாடலாம். நீர் சொன்னால் எல்லாம் ஆகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தால் உம் உள்ளம் பாடும் அப்படின்ற பாடலை பாடலாம். நீர் சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும், உம் கண்கள் என்னை தேடும், நான் உடைந்தாலும் உள்ளம் வாடும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும், உம் கிருபையும் உம் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாம் பலவானன் வேண்டாம், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவானன் வேண்டாம், பலவீனன் என்று சொல்லாம் பலவானன் வேண்டாம், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவானன் வேண்டாம். செலுத்தும் ஆண்டவரே, ஹல்லேலூயா. பாவி என்று எங்களை தள்ளாத தேவன், ஹல்லேலூயா. பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அழைத்தவரே, பாவி என்றென்னை தள்ளாமல் பாசத்தால் என்னை அழைத்தவரே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே, பரியாசமும் பசிதாகமும் உம்மை விட்டு என்னை பிரிக்காதே. எல்லாத்தையும் சொல்லலாமா? பலவீனன் என்று சொல்லாம் பலவானன் வேண்டாம், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவானன் வேண்டாம், பலவீனன் என்று சொல்லாம் பலவானன் வேண்டாம், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவானன் வேண்டாம். சொல்லலாமா? மெய் தேவா, தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா, தேவா உம் அன்பை காட்டவே சொந்த ஜீவனை தந்தீரையா, உம்மாவிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே, உம்மாவிலே தினம் சாய்ந்து நான் முத்தமிட்டு இளைப்பாறுவே, பலவீனன் என்று சொல்லாமல் பலவானன் வேண்டாம், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவானன் வேண்டாம், பலவீனன் என்று சொல்லாம் பலவானன் வேண்டாம், சுகவீனன் என்று சொல்லாம் சுகவானன் வேண்டாம். எல்லாத்தையும் சொல்லலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், என்றும் உயர்த்திடுவேன். சொல். உம்மை
Worship you, Jesus. அப்படியே அந்த ஜெப சிந்தையிலேயே நம்ம திருப்பாதம் நம்பி வந்தோம் சொல்லலாமா? Thank you, Lord. Hallelujah. Worship you, Lord. Hallelujah. தேவனை உயர்த்தி ஆண்டவர் சொல்லு. Thank you, Lord. Hallelujah. பாதத்தை படிக்க நாங்கள் சமர்ப்பிக்கிற ஆண்டவர் இந்த மாலை வேளையில். Hallelujah. Thank you. We worship you, Jesus. Hallelujah. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே எல்லாரும் சொல்லலாமா? ஏழை பாருங்கள் தரும் தேவா கலிதோரை தேற்றிடுமே ஏழை பாருங்கள் தரும் தேவா கலிதோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் வந்து தந்திடுவே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் வந்து தந்திடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனம் மாற மாந்த நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளம் ஊற்றி ஜெபிப்பே இயேசுவே உம்மை அன்பிடுவே எனதுள்ளம் ஊற்றி ஜெபிப்பே இயேசுவே உம்மை அன்பிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா இன்னலிந்தை நேரினும் என்னை கைவிடாதிரும் நாதா இன்னலிந்தை நேரினும் உமக்காக யாவும் சகிப்பே உமது வேலை நீங்கிடுவே உமக்காக யாவும் சகிப்பே உமது வேலை நீங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே We thank you, Lord. Hallelujah. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டோட சொல்லலாமா? நன்றி செலுத்துகிற ஆண்டவரேப்பா, எங்களை கூட்டி அப்பா இந்த இடத்துல ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர். அப்பா நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி கோடான கோடி தேவதூதர்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த வேலையில் ஆண்டவரை எங்களையும் ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அவர் எல்லா துதிகளுக்கும் பாத்திரம்,
அவர் எல்லா கணத்திற்கும் பாத்திரர். ஹalleluya. அப்படியே கண்களை மூடி இந்த பாடலை பாடலாமா? கண்களை உயர்த்தி நம்ம இங்கே வேறு எதையுமே யோசிக்காதீங்க, யாரையுமே பார்க்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். நீரே துதிக்கல்கள் பாத்திரர் ஆண்டவர். ஹalleluya. We thank you Jesus. பரிசுத்தரே. Thank you Lord. Hallelujah. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போலே யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போலே யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. சொல்லலாம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போலே யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போலே யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. Hallelujah. We worship you. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Yes Jesus. Hallelujah. அப்படியே நீங்க ஆராதிக்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசலாமா? உம்மை போல யாருமில்லை. சொல்லுங்க ஆண்டவர், உம்மை போல உம்மை போல யாருமில்லை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். We worship you Lord. Hallelujah. அப்பா நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், உம்மை போல தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ பலிபீடங்கள் செலுத்தி எத்தனையோ மக்கள் எப்படி எப்படியோ போய் கொண்டு இந்த வேலையில் அப்பா அந்த எல்லாத்தையும் உருவாக்கின சிருஷ்டித்த தேவன். ஹalleluya. ஹalleluya. அந்த தேவனோட மகிமையை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா? ஹalleluya. நம்ம பார்க்குறோம் தாவீது ராஜா வந்து எத்தனையோ போர்களை எத்தனையோ வந்து யுத்தங்களை சந்திக்கும் போது அவரை எப்படி எதிர்த்து நிற்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் தாவீது ராஜா என்ன பண்ணாராம், அந்த தேவாலயத்தில் போயிட்டு ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி காத்திருந்ததை நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த மாலை வேளையில் நம்ம சரண்டர் பண்ணலாமா? அப்போ நாங்கள் பாதப்படியில் உட்காந்து வார்த்தையை கேட்க போகிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் உம்முடையது, போர் உம்முடையது ஆண்டவரே. பேட்டில் இஸ் yours O Lord. Hallelujah. We will be still and know that you are Lord. Hallelujah. அப்போ நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல யுத்தங்களோட முழக்கம் கேட்கும்போது வெற்றி கோடி ஏற்றுகிற தேவன். Hallelujah. Thank you Lord. Hallelujah. ஆண்டவர் வந்து வெற்றி கோடி ஏற்றுறார் நம்ம பார்க்குறோம். யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி கோடி ஏற்றக்கூடிய ஒரே தேவன். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இப்போ அந்த மாலை வேளையில் அப்போ நாங்கள் பாதப்படியில் உட்காந்து வார்த்தையை கேட்க அப்போ நீங்கள் சொல்கிறத அப்படியே செய்யக்கூடிய அந்த கிருபை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரை. தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் பர்சனலாக தோடுங்க, பேசுங்க ஆண்டவரை. அப்போ நாங்கள் தேவைகளோடு வந்திருக்கலாம், அப்போ நாங்கள் நிறைய கேள்விகளோடு வந்திருக்கலாம், அதற்குண்டான பதிலை நீங்கள் கொடுப்பீங்க நாங்கள் விசுவாசித்து நாங்கள் வந்திருக்கோம் ஆண்டவரை. நாங்கள் வெளியில் செல்லும்போது அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த கிருபையை நீங்கள் கொடுங்க. எங்களோட நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரை. மீதியான நேரம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
தேங்க்யூ வர்ஷிப் டீம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருப்பதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மளுக்கு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, விடுதலை உண்டு. அங்கே வந்து கவலைக்கோ துக்கத்துக்கோ பாரத்துக்கோ எந்த இடமும் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எல்லா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். இன்றைய தினத்திலும் யாருக்காச்சும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இல்லாட்டி சாட்சிகள் இருந்தால் நம்ம இப்போ அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த தினத்திலையும் நம்மளுக்கு செய்தியை கொடுக்க நம்ம மத்தியிலே பாஸ்டர் பார்த்திபன் ஜோசப் அண்ணா வந்திருக்காங்க. ஸோ எல்லா ஜெப சிந்தையோடு இருந்து இன்றைக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ளலாம். Hallelujah. Amen. Praise God. கர்த்தர் நல்லவர். நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னு சொன்னால், அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், உலர்ந்த எலும்புகள் இருக்கிற இதை பார்த்து இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறார். அப்போ எசேக்கியேல் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும்னு சொல்லி, சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை சொல்லி அது முடியுமான்னு சொல்லி ஆண்டவர் வந்து கேட்குறாரு மனிதனிடத்தில். எதுவுமே செய்யக்கூட முடியாத ஒரு மனிதனிடத்தில் கேட்கும் பொழுது எசேக்கியேல் வந்து என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, உமக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லி எசேக்கியேல் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனால் பாருங்கள், அந்த உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளை எல்லாம் உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதியும் எங்கெங்கேயோ கிடக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த எலும்புகளை பார்த்து என்ன செய்ய, தீர்க்க தரிசன முறை அப்படின்னா பேசுன்றார். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நீ சொல்லு என்று சொல்லி, அப்போ ஆண்டுடைய வார்த்தையும் அவருடைய சுவாசமும் அனுப்பப்படுகிற பொழுது எல்லா உலர்ந்த எலும்புகளும் என்ன செய்யுமா, உயிரோடு எழும்புமா. ஆமென். சாத்தியமில்லாத காரியங்களை அவருடைய வார்த்தையினாலும் சுவாசத்தினாலும் ஆண்டவர் புதுசாக உண்டாக்க அவரால் கூடும். ஆமென். ஆதாமை உண்டாக்கின பொழுது அவர் களிமண்ணை வச்சு எல்லாம் பண்ணிட்டு அவனை ஜீவ ஆத்மாவை மாற்றுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டியது, அவனுக்குள்ளே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊத வேண்டியதாக இருந்தது. ஆமென். அப்போ பாருங்கள், அவருடைய வார்த்தையும் சுவாசமும் என்ன செய்யுது, ரெண்டும் சேர்ந்து பேரலாக வேலை செய்கிறப்போ என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வறண்டு போயிருக்கிற செத்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், உயிரோடு கூட எழுப்ப முடியும். ஆமென். அப்போ என்ன அர்த்தம்னா, வார்த்தையும் ஆவியானவரும் சேர்ந்து இணைந்து காரியங்களை செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை ஆண்டவர் உண்டாக்க முடியும். ஆமென். அப்போ வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஆமென். வேதம் சொல்லி எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது, அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். சரி, இந்த நாளில் நம்மளை கர்த்தர் நம்ம நாளை வாசித்த பகுதிக்கு நம்ம கடந்து சொல்ல, ஏசாயா 6ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திரம் தொங்கலால தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆமென். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில். அப்போ ஏதோ அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம், அப்படி தானே? உசியா ராஜா மரணம் அடைஞ்சிட்டாரு. அப்போ தான் ஏசாயாவுக்கு என்ன நடக்குது, ஒரு பெரிய வெளிப்பாடு அங்கே வருகிறது. இல்லைன்னா ஏசாயா அப்போ தான் என்ன செய்கிறார், ஆண்டவரை வேற ஒரு விதத்தில் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமாம். நான் ஏற்கனவே இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கேன் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசினால ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவங்க, ஆண்டவர் சொல்லுகிறத கேட்டு அதை சொல்லுகிறவங்க தான் தீர்க்கதரிசி. ஆண்டவர் எதை சொல்ல நினைக்கிறார், ஜனங்களுக்கு எந்த காரியத்தை அவர் வந்து அந்த காரியத்தை சொல்ல நினைக்கிறாரோ அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் செய்தார். அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியமான காரியம் என்னென்னா, அவங்க சொல்லணுன்னா அவங்களுடைய உதடுகள், நாவு, அவருடைய வாயெல்லாம் என்ன எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமான அவங்களா இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக தான் ஏசாயா இருந்திருக்க வேண்டும் இல்லையா, அப்படி தான் இருந்திருக்கணும் தீர்க்கதரிசினா. ஆனால் இப்போது 6ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது இப்போ ஏசா என்ன பண்ணுறார், ஆண்டவரை வேறு ஒரு இடத்துல அவர் பார்க்குறார், வேறு மாதிரி ஆண்டவரை பார்க்க. அதான் சொல்லுகிறது, ஆண்டவரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். இப்போ வேறு விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். ஒரு சிங்காசனத்தில் ஆண்டவர் மகிமையாக வீற்றிருக்கிறத பாருங்கள். வேதம் சொல்ல, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம்
நிறைந்திருந்தது. நீங்கள் சாலமோன் தேவாலயத்தை கட்டின பிறகு, சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ண பொழுது வேதம் சொல்கிறது, ஷெக்கினா மகிமையினால் கர்த்தர் என்ன பண்ணாராம், அந்த ஆலயத்தை நிரப்பினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய ஆலயத்தினுடைய மகிமையை, அவருடைய மகிமையினால் ஆலயத்தை முழுமையாக நிரப்புகிறத பார்க்குறோம் இல்லையா? இப்போ இங்கே ஏசாயா எப்படி பார்க்குறாரு, அவருடைய வஸ்திர தொங்கலினால் அந்த தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்ததை பார்க்குறோம். வஸ்திர தொங்கல் என்று சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க, கூட்டத்து நடுவில் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து ஆண்டவர் போகிற பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஓரத்தை போய் அவங்க தொட்டாங்க, உடனே சுகம் உண்டாடுதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ தேவாலயத்தில் கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் என்ன பண்ணியிருக்குது, நிறைந்திருக்கிறது. ஆமே. இப்போ தேவாலயம்னு சொன்னால் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு சொல்லி இருக்குது, ஏன்னா அவுட்டர் கோட், இன்னர் கோட், அப்புறம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படி தான் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரும் போக முடியாது. ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, வருடம் முழுவதும் அவங்கள பரிசுத்தப்படுத்தி சரியாக அவங்க வாழ்க்கை இருந்து எல்லாம் சரி செய்து தான் அவங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்க போக முடியும். அப்படி போகிறவர்களையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சங்கிலியில் கட்டி தான் அனுப்புவாங்க. ஏன்னா ஒருவேளை பரிசுத்தம் இல்லாது போய் இறந்து போயிட்டா வேறு யாரும் போக முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த சங்கிலியை பிடிச்சி அந்த ஆசாரியரை மகா பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து என்ன செய்வாங்க, பிரதான ஆசாரியனை வெளியில் கொண்டு வருவாங்க. சரி, இப்போ அந்த வஸ்திர தொங்கலினால் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆலயத்தை நிரப்பி இருக்கிறார். அவருடைய மகிமையினால் அவர் நிரப்பி இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தான் என்ன செய்யுங்க, நீங்கள் தான் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் பரிசுத்தாவினை தங்குகிற ஆலயமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், எப்படியோ இருந்த தேவாலயத்தை இப்போ என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் கொண்டாந்து வச்சுட்டார், நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டாரு, வச்சுட்டார். அப்படி வைக்கிற அந்த தேவாலயத்திற்குள்ளேயும் என்ன செய்ய முடியும், ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் நிறைக்க முடியும். ஆமென். அப்படி நிறைக்கிற பொழுது நமக்கு என்ன நடக்கும், சுகம் உண்டாகும், நமக்கு பலன் உண்டாகும், நமக்கு விடுதலை உண்டாகும், எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஆமென். எல்லா நன்மையும் கிடைக்கும். அப்போ வஸ்திர தொங்கலினால் நம்முடைய ஆலயத்தை கர்த்தர் நிரப்புவார் என்று சொன்னால் நமக்குள்ளே என்ன செய்யும், அந்த சுகம் கடந்து வரும். ஆமென். வேதம் சொல்ல அவருடைய தழும்புகளினாலே நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். ஆமென். எல்லாம் குணமாயிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போன ஒரு காரியம். அதனால தான் இயேசுவானவர் என்ன பண்ணார், சிலுவையில் இருந்த பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். ஆமென். எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார். சரி, இப்போது ஆண்டவரை ஏசா என்ன பண்ணுறாரு, வேற ஒரு கோணத்தில், வேற ஒரு பார்வையில் ஏசா என்ன செய்கிறார், ஆண்டவரை பார்க்கிறார், தேவனை பார்க்கிறார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் ஏசாயாவில் அங்கே எந்தெந்த ராஜாக்கள்லாம் இருந்த பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்தார் என்று சொல்லி இருக்குது. ஆமோத்சின் குமாரனாகிய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இப்போ இந்த ராஜாக்கள் இவங்கெல்லாம் யாருன்னா ஒவ்வொருத்தரோட பிள்ளைங்க. ஏன்னா உசியாவோட பையன் யோதாம், யோதாமுடைய பையன் ஆகாஸ், ஆகாஸோட பையன் எசேக்கியா. இப்படி தான் இந்த 4 ராஜாக்கள். இதில் ஒரு ராஜா மட்டும் ரொம்ப மோசமான ஒரு ஆள். அது வந்து எசேக்கியாவுடைய அப்பா வந்து ஆகாஸ். மீதி எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, வேதம் சொல்லுகிறது இவர்களெல்லாம் என்ன செய்வாங்களாம், ஆண்டவருக்கு பிரியமானதை அவங்க நடப்பித்தாங்க. They did everything good in the sight of God. ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை, நல்லதையெல்லாம் அவங்க செய்தாங்க. சரி, இப்படிப்பட்ட ராஜாக்கள் இருந்த காலத்தில் தான் ஏசாயாவை ஆண்டவர் என்ன பண்ணார், தீர்க்கதரிசியாய் வைத்திருந்தார். அந்த காலத்தில் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகள் இருந்தாங்க ஜனங்களை வழி நடத்துவதற்கு. அப்புறம் ராஜாவை அவங்க கேட்டாங்க, அதனால் ராஜாவை அனுப்பிச்சார். தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க ஜனங்களை வழி நடத்துவதற்கு. அதுபோல் ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பலிபீடத்தை சரி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை தேவாலயத்தில் போய் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதா இருக்கட்டும், பரிசுத்த பிரமாணங்களை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஆசாரியருடைய வேலை. இப்போ ராஜாக்கள் செய்கிற வேலையை ஆசாரியர்கள் செய்ய முடியாது, ஆசாரியர்கள் செய்கிற வேலையை ராஜாக்கள் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லா பொசிஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கார், செப்பரேட்டாக வச்சுருக்கார், தனித்தனியாக வச்சுருக்கிறார். ஆமாம், அப்படி தான் இருந்தது. ராஜாக்கள் வேறு, ஆசாரிகள் வேறு. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஆமாம். அப்போ இயேசுவானவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் ராஜா ஆசாரியன்னு தனித்தனியாக இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்,
ஒன்றாய் இணைக்கப்படுற. அதனால தான் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போன பிறகு அங்கே திரைச்சீலை என்ன ஆச்சு? ரெண்டா கிழிந்தது. ஆமே, அது ரெண்டா கிழிந்தபடினால பிரிந்திருந்த காரியங்கள் இப்போ என்ன ஆச்சு? ஒன்றாக இணைந்து விட்டது. ஆமே, அப்போ ஆசாரியர்கள் வேறு காரியங்களை செய்தாங்க, ராஜாக்கள் வேறு காரியங்களை செய்தாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாம் இப்போ எப்படி ஆயிட்டாங்க? எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாறிட்டாங்க. ஆமே, நம்ம எல்லாரும் கர்த்தர் அப்படி தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் கர்த்தர் மாற்றிட்டார். சரி, அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இதெல்லாம் என்னது? செப்பரேஷன் ஆஃப் டியூட்டிஸ். இது ராஜாக்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலை செய்யணும், ஆசாரியர்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலை செய்யணும். சவுல் ராஜாவை பார்த்தோன்னா, சவுல் ராஜாவை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். ஆனால் சவுல் ராஜா என்ன பண்ணிட்டாரு? ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் பண்ணார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியது? ராஜ்ய பாரத்தை சவுலிடத்திலிருந்து எடுத்து தாவீதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, இப்போ இங்கே நீங்கள் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது. அப்போ அந்த உசியா ராஜா யார்? அப்போ மரணம் அடைஞ்சால் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இப்போ மரணத்திற்கும் ஏசாயா கண்ட தரிசனத்திற்கும் ஒரு இணைப்பு இருக்குது. there is a correlation. அப்போ அது என்னன்னு சொல்லி அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு நம்ம மற்ற காரியங்களை பார்க்கலாம். ஸோ அப்போ உசியா ராஜா யார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜா தான். ரொம்ப சின்ன வயசுலேயே ராஜாவாக்கி, நீங்கள் 2 நாளாகமத்தில் 26ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே உசியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ அவர் ராஜாவானது 26 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணது எல்லாம் இருக்கும். அந்த நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதாகவே பண்ணியிருப்பார் உசியா ராஜா. ஏன்னோ கர்த்தருக்கு பிரியமில்லாத மேடைகளெல்லாம் அகற்றியிருப்பார், விக்கிரகங்களெல்லாம் அகற்றியிருப்பார், ஆலயத்தை திறந்திருப்பார், நிறைய காரியங்களை கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செஞ்சுருப்பார். ஆனால் நீங்கள் 16ஆம் வசனம் வந்துட்டிங்கன்னு வைங்களேன். 16 வசனம் யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். பாருங்க என்ன சொல்லுதுன்னா 16ஆம் வசனத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? பலப்பட்ட போது கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். வேதம் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். இது வரைக்கும் என்னது? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை தான் சரியாக செய்து கொண்டு இருந்தான். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், ஆண்டவர் பிரியமானதை செய்த ஒரு மனிதன். நீங்கள் 16 வசனம் வந்துச்சின்னா வேதம் என்ன? அவன் பலப்பட்ட போது, அவன் எப்போ பலப்பட்டானோ அப்போ என்ன ஆயிடுச்சு? தனக்கு கேடுண்டாகும்படிக்கு அவனுடைய மனம் மேட்டிமையாகி. வேதம் என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு? He resists the proud. ஆமென். அவர் மனம் மேட்டிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆமென். சரி, அப்போ மேட்டிமை ஆகி அதோட நிப்பாட்டல. இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ ரோலை ரிவர்ஸ் பண்ணிட்டார் அவர். ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் டியூட்டி ஆண்டவர் ஏற்கனவே வச்சிருக்கார். ராஜா ராஜாவாக இருக்கணும், ஆசாரியர்கள் ஆசாரியர்களாக இருக்கணும். இப்போ ராஜா போய் ஆசாரியுடைய வேலையை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் பலப்பட்டு அவர் மன மேட்டிமையாகி அவருடைய வேலையை என்ன செஞ்சிட்டார்? இப்போ பாருங்க, விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடபத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆனால் இதோட நிப்பாட்டல. இது சரி, ஏதோ தப்பு நடந்துருச்சு, பரவாயில்ல. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் என்ன செய்கிறாங்க? இவருக்கு முன்னாடி போயிட்டு இவரை நிப்பாட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ செய்கிறது சரியில்லை, நீ செய்வது சரியில்லை என்று சொல்லி ராஜாவை என்ன செய்கிறாங்க? தடை செய்கிறாங்க, போகாது என்று சொல்லி. ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு? தொடர்ந்து போய் என்ன செய்கிறாரு? அந்த காரியத்தை செய்கிறத பார்க்க அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக ராஜா ரொம்ப கோபப்படுறார். அவர் செய்கிறது தவறு, அதை சொல்லி காமிச்சா என்னாச்சு? உசியா ராஜா ரொம்ப கோபப்பட்டு போகிறார். போய் நீங்கள் 20ஆம் வசனம், பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன்
தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். அவன் மரணம் அடைகிற வரைக்கும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? குஷ்டரோகியாக இருந்ததை பார்க்கிறோம். ஆமே, பாருங்க, இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்த ஒரு மனிதன், இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரமே செய்து கொண்டிருந்த ஒரு ராஜா, இப்போ எப்போ அவன் பலப்பட்டு அவனோட மனம் மேட்டுமை ஆனதோ அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனோட வாழ்க்கை என்னாச்சு? முடிந்து போன ஒரு காரியமாக இருக்குது. அப்போ பாருங்க, எப்போ மன மேட்டிமை வருகிறதோ அதுதான் என்னது? ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம், ஆண்டவர் வெறுக்கத்தக்க ஒரு காரியம் என்னது? மன மேட்டுமை தான். ஆமென். அந்த மன மேட்டுமை வந்தபடினால தான் அவன் என்ன செய்யறான்? ஆசாரிகளா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பண்ண முடியாதா? நீங்கள் பண்ணுறத நான் பண்ண முடியாதா என்று சொல்லி என்ன செய்கிறான்? இவன் தேவாலயத்திற்குள்ள ஆசாரிகள் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் செய்ய போகிறபடினால கத்துறாங்க, அவனை அடிக்கிறத பார்க்கணும். சரி, இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம்? நான் எப்போதும் சொல்லுவேன், கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னால் கண்ணாடி மாதிரி இருக்கணும். மிரர். நீங்கள் மிரரில் லைட் அடிச்சிங்கன்னா என்ன பண்ணும்? மிரர் என்ன செய்யாது? அது அப்சர்வ் பண்ணாது. அது லைட் என்ன செய்யாது? அப்சர்வ் பண்ணாது. பட் என்ன செய்யாது? ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி தானே? த மிரர் ஆல்வேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட், இட் டசன்ட் அப்சார்ப். அப்போ தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? நமக்கு நேராக வர்ற நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க, நம்மளை நல்லா அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்க, சூப்பராக பண்ணிட்டீங்க எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி சொல்லுகிற பொழுதெல்லாம் நம்மளுடைய இருதயத்தை மிரர் மாதிரி ஆக்கிட்டோன்னு வைங்களேன். இந்த பெருமையெல்லாம், இந்த மகிமையெல்லாம் யாருக்கு போகணும்? ஆண்டவருக்கு என்று சொல்லி நம்ம மிரர் போல் நம்முடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு வைங்களேன். இந்த பெருமை என்ன செய்யாது? நமக்குள்ளே போய் தங்கவே தங்காதாமே. இவன் பலப்பட்டு மன மேட்டிமை ஆகினபடினால தான் அங்கே என்ன நடக்குது? ஒரு பெரிய அழிவு உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம். இப்போ 6ஆம் வசனத்துக்கு வந்துடும், 6ஆம் அதிகாரத்துக்கு. அப்போ ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் வந்துட்டிங்கன்னா, அப்போ உசியா ராஜா இறந்த பொழுது, மரணம் அடைந்த வருஷத்தில், எப்போ உசியா ராஜா மரணம் அடைகிறாரோ அப்போ என்ன அர்த்தம்னா, எப்போ ஆசாரியர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஆசாரியர்கள் செய்ய, ராஜாக்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ராஜாக்கள் செய்ய, தீர்க்கதரிசிகள் செய்ய வேண்டிய காரியத்தை தீர்க்கதரிசிகள் செய்ய, எல்லாம் ஆர்டராக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆமென். சில நேரங்களில் ஆர்டர் இல்லைன்னா, ஆர்டராக காரியங்கள் நடக்கலைன்னா அங்கே தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாது. ஆமென். பாருங்கள், திரளான ஜனங்கள் வனாந்தரத்தில் இயேசுவை பார்க்க வராங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 14ஆம் வசனம் வாசிச்சிங்கன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் திரளான ஜனங்களை பார்த்தவொடனே மனதுருகினார் என்று வேதம் சொல்லுது. ஏன்னா எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. வந்த பிறகு அவெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டார். சொன்ன பிறகு என்ன சொல்கிறாரு? இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, போஜனம் பண்ண ஏதாவது கொடுங்க. சரி, அங்கே 5 அப்போ 2 மீன் இருந்துச்சு, கொண்டாந்தார், ஆசீர்வதிச்சார். அப்படியே கொடுத்துருக்கலாம் தானே? ஆயிரக்கணக்கில் உட்காந்துருக்குறாங்க இல்லையா? 5000 புருஷர்கள், ஃபேமிலியோடு ஒரு 20,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் சர்வ் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர். டிசைபிள்ஸ் தானே சர்வ் பண்ணுறாங்க, 12 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு ரீஜனாக காமிச்சு, சரி நீ இந்த சைடை போய் சர்வ் பண்ணு, இங்கே பண்ணுன்னு. ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை 50 பேராக என்ன செய்கிறாரு? உட்கார வைக்கிறார். ஆமாம், 50 பேராக உட்கார வைக்கிறாங்க. பாருங்கள், எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்கவுங்க ஏரியாவில் உட்காந்துருப்பாங்க, எங்கெங்கேயோ தூரமாக உட்காந்துருப்பாங்க, எங்கெங்கேயோ. மேபி ஒரு பாறையை யாராவது ஒரு ஃபேமிலி சூஸ் பண்ணி அங்கே தூரமாக எங்கேயா உட்காந்துருப்பாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஆர்டரை கொண்டு வர போகிறேன். ஆமென். உங்களுக்கு தேவையான அற்புதத்தை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதத்தை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒரு ஆர்டரை கொண்டு வர போகிறேன், ஒரு முறைப்படுத்துகிறத நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே 50 பேராக உட்கார்ந்த பிறகு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதை எடுத்து ஆசீர்வதித்து சீஷரிடத்தில் கொடுக்குற, அவங்க போய் கொடுக்குறாங்க. கொடுக்க என்ன, அது அவங்க திருப்தியாக சாப்பிடுகிற வரைக்கும் அது குறையாமல் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஆமாம். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்கிற பொழுது ஒரு ஆர்டரை கொண்டு வந்துட்டார்னா அதனுடைய மகிமை ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். ஆமாம். இப்போ பாருங்கள், அங்கே சரியான காரியங்கள் நடக்க ஆரம்பித்த பொழுது, உசியா ராஜா மரணித்த பொழுது எல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் மாறி நடந்ததெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாம் மறைஞ்சு போச்சு, ஒளிந்து போனது. ஒளிந்து போன பிறகு தான் இப்போ ஏசா என்ன பண்ணுறாரு? ஒரு புது விஷனை பார்க்குறார், ஒரு புதிய தரிசனத்தை அவர் பார்க்குறார்.
அப்படி பார்க்குற அந்த நிலைமையில் ஏசாயாவுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகிறத பார்க்குறோம். ஆமென். பாருங்க, 3ஆம் வசனத்தில் வாசிக்க, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். இப்போ உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது ஒரு ஆர்டரை கர்த்தர் அங்கே கொண்டு வந்த பிறகு ஒரு புதிய தரிசனத்தை ஏசாயா பார்க்கிறார். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே இப்போ ஏசாயாவுக்கு ஒரு புதிய வெளிப்பாடு உண்டாகிறது. ஆமென். அவர் புதிய விஷன், அவரோட புதிய தரிசனம் என்ன செய்யுது? புதிய வெளிப்பாடை ஏசாயாவுக்குள்ளே கொண்டு வருகிறது. ஆமென். இப்போ ஆண்டவரை பார்ப்பதினால, ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த இணைப்புனால இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு பெரிய ரெவலேஷன் உண்டாயிடுச்சு, ஒரு பெரிய வெளிப்பாடு ஏசாயாவுக்கு உண்டாயிடுச்சு. எந்த வெளிப்பாடு? என்ன வெளிப்பாடு? அவர் சொன்னார், நான் அசுத்த உதடுகளுள்ள ஒரு மனிதன். ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி, அப்படிதானே? அப்போ தீர்க்கதரிசின்னு என்ன செஞ்சுருக்கணும்? அவருடைய சொல், செயல், அவருடைய வாய், எல்லாமே என்ன செஞ்சுருக்கணும்? பரிசுத்தமாக இருந்திருக்கணும். பரிசுத்த வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? நான் அசுத்த உதடுகுள்ள ஒரு மனிதன், அசுத்த உதடுகள் நிறைந்த ஜனங்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போ தெரியுது அவருக்கு? எப்போ அந்த ரியலைசேஷன் வருது? எப்போ அவருக்கு அந்த தெளிவு வருது? ஆண்டவரை ஒரு புதிய தரிசனத்தில் பார்த்த பொழுது ஒரு புதிய வெளிப்பாடு அவருக்கு வந்திருக்கிறது. ஆமென். நான் எப்போதும் சொல்லுவேன், கிறிஸ்தவங்களுக்கு 2 வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். 2 வெளிப்பாடு. ஒன்று, ஆண்டவர் யார் என்கிற வெளிப்பாடு வேணும். ஆண்டவர் யார் என்கிற ஒரு வெளிப்பாடு. 2வது முக்கியமான வெளிப்பாடு, நான் யாருன்னு எனக்கு வெளிப்பாடு இருக்கணும். நான் ஆண்டவருக்குள்ள நான் யார், ஆண்டவர் யார், ஆண்டவருக்குள்ள நான் யார் என்கிற 2 வெளிப்பாடு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தால் தான் நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய மாட்டோம்? பெருமை கொள்ள மாட்டோம். நான் யாருன்னு புரிஞ்சுட்டேன்னு வைங்களேன், நான் யாருன்னு புரிஞ்சுட்டேன்னா நான் என்ன செய்ய முடியாது? எதுவுமே என்னுடைய சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஆமாம், எனக்கு எதுவுமே சொந்தம் நான் என்ன செய்ய முடியாது? கொண்டாடவே முடியாது. பெருமை வர வாய்ப்பே கிடையாது. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய கிரியை அல்ல, நான் நீதிமானாய் மாற்றப்படுவது என்னுடைய கிரியை அல்ல, நான் பரிசுத்தமானாய் மாற்றப்படுவது கிரியை அல்ல, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்வது என்னுடைய கிரியை அல்ல, ஏன்னா வசதிகளை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது எல்லாமே என்னுடைய தகுதி இல்லை, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. இதை நான் அறிஞ்சிட்டேன்னு வைங்களேன், எனக்கு என்ன செய்ய முடியாது? பெருமை வரவே முடியாது. ஆமாம், எதுவுமே என்ன செய்ய முடியாது? பெருமை வர முடியாது. சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயாவுக்கு ஒரு புதிய தரிசனத்தை காண்பிக்கிறார், அவரை பார்க்கும்படியாக. அதை பார்த்தபடினால ஒரு புதிய வெளிப்பாடு ஏசாயாவுக்கு உண்டாகிறது. அந்த வெளிப்பாடு என்னன்னா, தன்னை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, தான் யார் என்று சொல்லி ஒரு வெளிப்பாடு. இப்போ இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட இந்த ஏசாயா அப்படியே விட்டுட்டு போகலை. ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, அந்த வெளிப்பாட்டின் மூலமாக ஏசாயாவுடைய வாழ்க்கை என்ன செய்கிறாரு? தலைகளை அந்த நாளில் அவர் மாற்றுகிறார். ஆமாம். சரி, இது வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார்ல, இது வரைக்கும் தீர்க்க தரிசியாக தானே இருந்தார், அப்படியே இருக்க வேண்டியது தானே. ஆனால் பாருங்கள், இங்கே தான் ஒரு பெரிய ஷிஃப்டே நடக்குது, ஒரு ஸ்விட்ச் ஓவரே நடக்குது. ஆமாம், இது வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தவர் தானே, ஆனால் இப்போ தான் என்ன செய்யுது? உண்மையான மாற்றங்கள், உண்மையான ஜேர்னி, உண்மையான பிரயாணமே இப்போ தான் ஆரம்பிக்குது. ஆமாம், எப்போ ஆரம்பிக்குது? ஆண்டவரை பார்த்த புதிய தரிசனத்தினால, அவர் கிடைத்த புதிய வெளிப்பாட்டினால இப்போ என்ன நடக்குது? அவருடைய வாழ்க்கை மாறுது, பாதம் மாறுது, எல்லாமே மாறுது. பாருங்கள், அப்போ சொல்கிறாரு, சரி, நான் அப்போ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்போ அவர் கிடச்சிருச்சு ரெவலேஷன். இப்போ முதல்ல எங்கே நடக்குது? தரிசனம் உண்டாகிறது. அந்த தரிசனம் உண்டான பிறகு ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. அந்த வெளிப்பாடு உண்டான பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் செய்கிறாரு. அப்பொழுது 6ஆம் வசனம், அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். இப்போ அந்த வெளிப்பாடு, தரிசனம் வெளிப்பாடுக்கு பிறகு இப்போ என்ன நடக்குதுன்னா,
அவருடைய வாயை, அவருடைய நாவை என்ன செய்கிறார் ஆண்டவர்? ஒரு தழலினால, ஒரு லைவ் கோல் அதை எடுத்து என்ன செய்கிறாரு? அவர் தொடுறார். தொட்ட உடனே சொல்கிறாரு, உன்னுடைய அக்கிரமம் எல்லாம் நீங்கி இப்போ என்னாச்சு? உன்னுடைய பாவம் நிவர்த்தியானது. ஆமாம், நிவர்த்தியானது. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற அந்த அந்த தொடர்புனால தான் இப்போ ஏசாயா யாருன்னு சொல்லி அவர் அறிகிறாரு. அவர் அறிகிற அந்த வெளிப்பாட்டு நிமித்தமாக இப்போ என்ன நடக்குது? ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ளாய் உண்டாகிறது. ஆமே. அப்போ நிஜமான ஒரு மாற்றம், ஒரு உண்மையான மாற்றம் எப்போ நடக்கும்னா, நானும் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு என்பதல்ல. ஆமே. நான் ஆண்டவரோடு கூட அந்த அந்த என்கவுண்டர் இருக்கு இல்லையா, ஆண்டவரை சந்திக்கிற ஒரு நேரம், ஆண்டவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, அதுக்கு பிறகு தான் என்ன நடக்குது? உண்மையான மாற்றங்களே உண்டாகிறது. ஆமே. அப்போ தான் உண்மையான மாற்றங்களே உண்டாகுது. அங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவருடைய உதட தொட்டபடினால அவருடைய அக்கிரமம் பாவங்களாம் நீங்கியாச்சு. இப்போ பாருங்கள், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்போ என்ன உண்மையான அழைப்பு, அழைப்பினுடைய உண்மையான காரியம் எப்போ நடக்குது, எப்போ ரியலைஸ் ஆகுதுன்னா, ஆண்டவரை பார்த்தபடினால, அந்த வெளிப்பாடு கிடைத்தபடினால, ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து அந்த தழலினால் அவருடைய நாவை தொட்டபடினால, அவர் பரிசுத்தமாக்கப்பட்டபடினால், அவருடைய வாழ்க்கை மாறினபடினால இப்போ நடக்குது. உண்மையான அழைப்பை அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ தான் அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆமாம். இப்போ தான் அவருக்கு என்ன செய்யுது? உண்மையான அழைப்பை குறித்ததான ஒரு காரியமே அவருக்கு தென்படுகிறத பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்டேன். இப்போ இதில் 3, அதோட இன்னொரு காரியம், 4 காரியங்கள், முக்கியமான ஒரு காரியங்கள். 1, முதல்ல என்ன செய்கிறார்? அவர் ஆண்டவரை பார்க்கிறார். அப்படி தானே? முதல் வசனத்தில், ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவர் என்ன செய்கிறார்? முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய கண்களை முதல்ல திறந்தார். அவருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்தபடினாலே அவருக்கு என்ன நடக்குது? அங்கே ஒரு தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது. ஆண்டவரை பார்க்கிறார். இப்போதான் அவர் என்ன செய்கிறாரு? உயரமும் உன்னதமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அவரை இப்போதான் என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். யார்? தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயா. முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய கண்களை அவர் தொடுகிறார்னு சொல்லி பார்க்குறோம். 2வது 5ஆம் வசனத்தில், அசுத்த உதடுள்ள மனுஷன் உதடுகளை என்ன செய்கிற? ஆண்டவர் தொடுகிறார். அவருடைய வாயை தொடுகிறார். உதடுகள், வாய் இல்லை, வாய். ஸோ அப்போ கண்களை தொடுகிறார், அடுத்து உதடை தொடுகிறார், தொட்டு பரிசுத்தப்படுத்துகிறார். 3ஆவதாக, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆமென். அவன் 3ஆவதாக என்ன செய்கிற? ஆண்டவர் அவருடைய காதுகளை கர்த்தர் தொடுகிறார். ஆமென். முதல்ல ஆண்டவருடைய கண்களை தொடுகிறார். அவருடைய ஏசாயோட கண்களை தொடுகிறார். தொட்ட மாத்திரத்தில் ஒரு பெரிய தரிசனத்தை அவர் பார்க்க முடிந்தது. அவர் வாய்களை தொட்டபடினால் அவருடைய பாவம், அவருடைய அநீதி எல்லாம் என்ன செய்கிற? ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுவார். பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். 3வது, அவருடைய செவியைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? தொடுகிறார். அப்படி தொட்டபடினால தான் இப்போ என்ன நடக்குது? ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை இப்போ கேட்குறார். ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்குறார். ஆண்டவர் நிச்சயமாக பேசிட்டு தான் இருந்திருப்பார். இதுவரைக்கும் கேட்காத ஏசாயோடைய காதுகள் இப்போ என்ன நடக்குது? திடீர்னு ஒரு ரிலீஸ் ஆண்டவர் பண்ணிட்டார். பண்ண உடனே இவருடைய காதுகள் இல்லை, ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார். என்ன சொல்றாரு? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஸோ God touched his eyes, his lips and his ears. ஆமென். அப்போ 3ஐயும் கர்த்தர் தொட்டுட்டார். அப்போ ஒரு ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த 3 முக்கியமான அவயவங்கள் என்ன செய்யப்படணும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தணும். நாவை கர்த்தர் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படும். உதடை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தணும். செவிகளையும் கர்த்தர் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். அப்போ தான் ஆண்டவருக்கு உண்மையாக என்ன செய்ய முடியும்? ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். சரி, இது 3 மாத்திரம் இல்லை. இப்போ அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இப்படி ஆண்டவர் சத்தத்தை கேட்ட உடனே கேட்குறாரு இல்லை, ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்குறார். கேட்ட உடனே அதற்கு நான் 8ஆம் வசனத்தில், அதற்கு நான், இப்போ ஏசாயா சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
இப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அவருடைய காதுகள் தொட்டபடினால கேட்டதுனால இப்போ உடனே என்ன பண்ணிட்டார் அவர், இதோ நான் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறார். இது உண்மையாக இருதயத்தின் ஆழத்துலேருந்து வரலன்னு வைங்களேன். இருதயத்தின் ஆழத்துலேருந்து இந்த காரியம் வரலன்னா ஏசா என்ன செஞ்சிருக்க முடியாது, தீர்க்கதரிசியாக என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேசியாவை குறித்து அதிகமாய் தீர்க்க தரிசனங்களை சொன்னது ஏசாயா தான். ஏசாயா தீர்க்கதரிசி தான். கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாய், இயேசுவுக்கு 700 ஆண்டுக்கு முன்பதாய் வாழ்ந்த ஏசாயா. நீங்கள் ஏசாயா முழுவதும் வாச்சிங்கன்னா கிறிஸ்துவனுடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்துவனுடைய பாடுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எல்லா பற்றியும் என்ன செய்து ஏசாயா என்ன பண்ணியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். வரப்போகிற மேசியாவை குறித்து, வரப்போகிற இரட்சகரை குறித்து, வரப்போகிற இம்மானுவேலை குறித்து என்ன செஞ்சிருக்கிறார் ஏசாயா, வல்லமையான தீர்க்க தரிசனங்களை, நிறைவேறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இல்லை, அந்த காலத்தில் நிறைவேறப்படக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இப்போ நமக்கு தெரியும் அதெல்லாம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஏசா என்ன பண்ணியிருக்கிறாரு, தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறார். ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் ஏசாயா உடைய இருதயம் என்ன செஞ்சுருக்கணும், மாறி இருக்கணும். ஏசாயோட இருதயத்தை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கணும், தொட்டிருக்கணும். அதனால தான் ஏசாயா சொல்கிறேன், இதோ அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். ஆமாம். அப்போ இருதயத்தில் முழு மாற்றத்தை உண்டானபடினால, முழு மாற்றம் இருதயத்தில் உண்டானபடினால ஏசாயா என்ன பண்ணுறாரு, உடனே ஆண்டவருக்கு மறு உத்தரவு கொடுக்கறத பார்க்குறோம். சரி, அப்போ 4வது என்னது, இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். இருதயத்தில் மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரோடு கூட இருக்கிற நெருக்கத்தை நான் 2 லெவலில் நான் சொல்லுவேன். ஒன்று அதாவது இன்டிமெசி வித் காட். ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி செய்கிறவங்க. ஆண்டவர் பேசணும். ஆண்டவர் நினச்சா மாத்திரம் இல்லை, அவர் நினச்சதை சொல்லணும். நம்ம கேட்டு அவர் சொல்கிறத கேட்டு செய்யணும். அது ஒரு லெவல் ஆஃப் இன்டிமெசி, ஆண்டவரோடு இருக்கிற நெருக்கம். ஆனால் அடுத்த ஒரு நெருக்கம் இருக்குது, அதுக்கு அடுத்த லெவல். அது என்னென்னா, ஆண்டவர் சொல்லாமலே ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிறத அறிந்து செய்கிறவங்க. ஆமாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அங்கே எலியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த எலியா என்ன பண்ணுறாரு, ஆகாப் ராஜாவிடத்தில் போய் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லுகிற வரைக்கும் என்ன செய்யாது, மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லி அந்த ராஜாவிடத்தில் போய் சொல்கிறார். வேதம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை, ஆண்டுடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. நீங்கள் அதே அடுத்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா வேதம் சொல்லுது, எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இப்போ நீ என்ன செய்ய, ராஜாவுக்கு ஒன்று போய் காண்பி என்று வேதம் சொல்லுகிறது. 2வது முறை ராஜாவிடத்தில் எப்படி வர்றாரு, ஆண்டவர் சொல்லி வர்றார். ஆனால் முதல் முறை ராஜாவிடத்தில் போய் சேலஞ்ச் பண்ணுறார். நான் சொல்கிற வரைக்கும் என்ன செய்யாது, மழையும் வராது பனியும் பெய்யாது என்று சொல்லி. அப்படி சொன்ன காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யவில்லை, எலியாவுக்கு சொல்லவே கிடையாது. வேதம் அப்படி எங்கே என்ன இல்லை, சொல்லப்படவே இல்லை. அப்போ எலியா எப்படி அதை போய் சொல்லியிருப்பார்? தீர்க்கதரிசிகள் என்று சொன்னாலே அவங்க ஆண்டவர் சொல்லுகிறத கேட்டு அதுபடி செய்கிறவங்க தான். ஆனால் எலியா என்ன செய்கிறார்னா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லாமலே அவர் போய் என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். அது எப்படி தெரியுமா, ஆண்டவருடைய இருதயத்தில் அவருடைய வேதனையை அறிந்த எலியா, அவனுடைய இருதயத்தில் இந்த வேதனை என்ன வேதனை, இந்த செழிப்பெல்லாம் நான் கொடுக்குறேன், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாகால் தேவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் போய் சொல்கிறாங்க, மகிமையெல்லாம் பாகாலுக்கு கொடுக்குறாங்க. பாகால் தான் தேவன் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, பாகாலை தேடிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறாரு, வலியோடு உட்கார்ந்துருக்கிறார். தேவனுடைய இருதயத்தில் இருக்க வலியை யார் உணர்ந்திருக்கா? இப்போ எலியா உணர்ந்திருக்கிறார். அந்த வலியை உணர்ந்தபடினால எலியா என்ன பண்ணுறாரு, ராஜா, நீ அந்த காலத்தில் ராஜாவை அவன் தப்பு பண்ணாலும் புகழ்றதுக்கே 10 பேர் கூட இருப்பானுங்க சுற்றி. புகழ் பாட துதி பாடுறதுன்னு என்ன செய்வாங்க, சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க. அவனை எப்போதும் புகழ்ந்து பாடிட்டே இருக்க, அப்படி தான் இருப்பாங்க ஆட்கள். அப்படி நல்லா பாடிட்டா இன்னும் நிறைய காசு கொடுப்பாங்க. அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ இவர் துதி பாட போகல, எலியா அப்படி தானே துதி பாட போகல. அவர் என்ன செய்கிறாரு,
இனிமேல் உனக்கு மழையும் கிடையாது, பனியும் கிடையாது. உனக்கு என்ன விதைச்சாலும் ஒன்றுமே நடக்காது. எல்லாம் வறட்சி தான், பஞ்சம் தான், ஒன்றுமே உனக்கு கிடைக்காது. யோசிச்சு பாருங்கள், ராஜா கோவம் வந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? எலியாவாங்க அங்கே காலி பண்ணியிருப்பார். தலையை வெட்டுன்னு சொன்னால் உடனே வெட்டியிருப்பானுங்க. ஆனால் எலியா பாருங்க, ஆண்டோட இருதயத்தில் இருக்கிற வலியை எவ்வளோ தூரம் எலியா அறிந்திருந்தா, ராஜா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, ராஜாவுக்கு பிரியமில்லாத, ராஜாவை கோபமூட்டக்கூடிய இந்த காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன், நான் போய் சொல்ல போகிறேன் ராஜாவுக்கு என்று சொல்லி எலியா என்ன செய்கிறாரு, தைரியமாய் போகிறார் ராஜாவிடத்தில். நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் என்ன செய்ய போகிறேன், ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டோடைய இருதயத்தில் இருக்கிற இந்த வலியை நான் என்ன செஞ்சுருக்கேன், புரிந்திருக்கிறேன்னு சொல்லி ராஜாவிடத்தில் போய் என்ன சொல்கிறாரு, மழையும் வராது, பனியும் பெய்யாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 3 வருஷம் என்ன இல்லை, மழையும் இல்லை, பனியும் இல்லை. ஆமே, அவர் சொன்னபடியே. அப்போ ஆண்டவர் உடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து செய்கிற அந்த இன்டிமேட் லெவலுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேவ பிள்ளைகளை வர அவர் விரும்புகிறார், அவர் வர விரும்புகிறார். இப்போ இங்கே பாருங்க, ஏசாயா தரிசனத்தை பார்க்குறாரு, வெளிப்பாடு வருகிறது, ஆண்டவருடைய கண்களை தொடுகிறார், அவருடைய உதட்டை தொடுகிறார், அவருடைய செவிகளை தொடுகிறார். இப்பொழுது அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சிட்டாரு, தொட்டுட்டார். தொட்டபடினால உடனே என்ன சொல்லிட்டாரு, நான் உடனே போகிறேன், உடனே பாரு. வேதத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் நிறைய பேரை கூப்பிட்டார். எல்லாரும் எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் மோசையை குறித்து பார்க்கலாம், இல்லை கிதியோனை குறித்து பார்க்கலாம். கிதியோன்லாம் வந்துட்டு, ஐயா என்னை விட்டுருங்க, நான் ரொம்ப சின்ன ஆள், ஒன்றுக்கும் உதவாத ஒரு ஆள், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கதறினார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, விடவே இல்லை. மோசே அப்படி தான் சொன்னார், என்னோட பெட்டர் ஆட்கள் தான் இருக்கிறாங்க, நான் ரொம்ப திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன்னு சொல்லி சொன்னார். எக்ஸ்கியூஸ் சொன்ன நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் உடனே ஆண்டோடைய அழைப்புக்கு தன்னை உடனே ஒப்பு கொடுத்த ஏசாயாவை இங்கே பார்க்குறோம். ஆமே, இதெல்லாம் கர்த்தருடைய தொடுதலினால, கர்த்தருடைய அந்த தரிசனத்தினால, கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாட்டினால உண்டான மாற்றங்கள். ஆமே, இது மனிதனால உண்டான மாற்றங்களாக இருந்தால் இந்த ஏசாயா உள்ள எல்லா அதிகாரங்களையும் நம்ம படிக்க முடியாது, ஆரோட முடிஞ்சு போயிருக்கும். ஏசாயா ஆரோட முடிஞ்சு போயிருக்கும், அதுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், ஏசாயாவை வைத்து என்ன செய்கிறார் ஆண்டவர், எல்லா ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்ததான எல்லா தீர்க்க தரிசனங்களையும் என்ன செய்கிற ஏசாயா மூலமாய் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஏசாயாவுக்கு செய்கிறத பார்க்கிறோம். ஆமென். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்போ தெரியுமா நம்முடைய ஆண்டவருடைய உண்மையான திட்டம் எப்போ செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட உண்மையான மாற்றங்கள் நமக்குள்ளே உண்டாகிற பொழுது தான். எப்போ ஆண்டவரை உண்மையாக தரிசிக்கிறோமோ, நம்முடைய கண்களை ஆண்டவரை தொட்டு நம்ம தரிசிக்கிறோமோ, நம்முடைய வாய்களை கர்த்தர் தொட்டு பரிசுத்தப்படுகிறோமோ, நம்முடைய செவிகள் தொட்டு திறக்கப்படுகிறது, ஆண்டவர் பேசுகிறத கேட்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய இருதயத்தையும் கர்த்தர் மாற்றுகிற பொழுது நம்ம என்ன செய்வோம், அப்போ தான் உண்மையான ஆண்டோடைய நோக்கத்தையும் அவருடைய அழைப்பையும் நான் அறிந்து என்ன செய்ய முடியும், முழுமையாக செயல்பட முடியும். ஆமென். அது வரைக்கும் நம்ம ஏதோ செய்வோம், ஏதோ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் செய்யலான்னு சொல்லி. ஆனால் உண்மையான காரியங்கள் எப்போ நடக்கும்னா இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிற பொழுது தான். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட மாற்றங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 23 27 வரைக்கும் யாராவது வாசிப்போமே. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயா. ஆமென். பாருங்க, இங்கே ரொம்ப கிளியராக ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒவ்வொரு அவயவங்களை எப்படி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறது. இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 23ஆம் வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அது மாத்திரம் இல்லை,
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவுது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பாய். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. பாருங்க, இதெல்லாம் முக்கியமான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு. இந்த முக்கியமான அவயவங்களை நம்ம தேவனுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆண்டவர் பேசுகிற காரியம், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம்லாம் இது வழியாக தான் வருது. நம்ம கண்கள் வழியாக காதுகள் வழியாக நம்ம பேசுகிறதுனால, இல்லை நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதுனால இப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறார். வேதத்தை வாசிக்கிறோம், கண்கள்னால வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டுடைய நன்மைகளை மற்றவரிடத்தில் சொல்லுகிறோம், நம்முடைய சாட்சிகளை சொல்லுகிறோம், தேவ வசனத்தை நம்ம சொல்லுகிறோம், அவர் பேசுகிறத நம்ம கேட்கிறோம், நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசுகிற உணர்த்துகிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்போ பாருங்க, இந்த 4 முக்கியமான அவயவங்கள் தான் என்ன செய்யுது, ஐ ஆல்வேஸ் கால் தம் இன்டர்ஃபேஸஸ் டு காட். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு இருக்கிற ரெண்டையும் இணைக்கிற காரியங்களாக இருக்கிறது. இந்த காரியங்களை ஆண்டவர் அபிஷேகப்படுத்துகிற பொழுது, இதை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது, ஆண்டவர் இந்த வேத வசனங்களை வாசித்தது போல மாறுபாடுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமென். வல்லமையாக பயன்படுவார். ஏசாயாவை அப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார், உருவாக்கினார். ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம தகுதி இல்லை, அப்படி இல்லை, அது இல்லை, இல்லைன்னு சொல்லி. நம்ம தகுதிப்படுத்துகிறவர் அவர் தான். ஆமென். அவர் அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஆமென். எதற்காய் அழைத்தாரோ, எதற்காய் நம்மை தெரிந்து கொண்டாரோ அதை நிச்சயமாக என்ன செய்வார், அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட தேவன் தான் என்ன செய்கிறாரு, நம்முடைய கண்களை தொடுகிறார், நம்முடைய உதட்டை தொடுகிறார், நம்முடைய காதுகளை தொடுகிறார், நம்முடைய இருதயத்தையும் அவர் தொடுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கல்லான இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரா எடுத்துட்டு சதையுள்ள இருதயத்தை அவர் வைக்கிறார். அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை யார் செய்கிறது, ஆண்டவர் தான் செய்கிறார். ஆமென். அப்போ கல்லான இருதயத்தை அவர் நீக்கிட்டு சதையுள்ள இருதயத்தை, அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். ஆமென். இந்த மாற்றத்தை கர்த்தரே செய்கிறார். அதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார், பெரிய காரியங்களை நம்ம வைத்து செய்ய வேண்டிய காரியங்களை வல்லமையை அவர் செய்வார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆமென். ஸோ அந்த மேலே ஜெபிப்போமா. ஜெபிக்கிற இந்த வேளையில் தேவ சமூகத்தில் அவரிடத்தில் சொல்லும், ஆண்டவரே என்னுடைய கண்களை, என்னுடைய நாவை, ஆண்டவரே என்னுடைய கர்த்தாவே செவிகளை, என்னுடைய இருதயத்தை நீங்கள் தொடுங்க என்று சொல்லி அப்படி தொடுகிற பொழுது, அப்படி அவர் செய்கிற பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே தேவ வல்லமை இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் மகிமையிலே வீற்றிருந்த, ஆண்டவரே கர்த்தாவே ராஜாதி ராஜனாக வீற்றிருந்த, ஆண்டவரே கர்த்தாவே உம்மை பார்த்த ஏசாயாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் மாற்றங்களை நீ கொண்டு வந்தீரே, அதை போல இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மாற்றங்களை நீ கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய கண்களை நீ தொடுவீராக. ஹல்லேலூயா. எங்களுடைய செவிகளை தொடுவீர், இருதயத்தை தொடுவீராக, எங்களுடைய நாவை தொடுவீராக கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபிப்போம் இந்த வேளையில் தேவ சமூகத்தில். ஆண்டவரே என்னை நீங்க தொடுங்க. ஆண்டவரே என்னை உம்முடைய ஆண்டவரே வல்லமையினால் உம்முடைய கரத்தினாலே தொடுங்க, உம்முடைய ஆவியினாலே தொடுங்க. ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொருடைய தலையின் மேல் வந்து இறங்குவதாக இந்த வேளையில் ஆண்டவரே ஏசாயாவுக்குள்ளாய் ஆண்டவரை கொண்டு வந்த மாற்றங்களை இந்த நாளிலே நீர் கொண்டு வருவீராக. உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த காரியங்களை செய்வதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. பாட்டு பாடலாமா? Praise you Father. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. ஒரு முறை எல்லாரும் எழுந்திருப்போமா இருக்கிற இடத்துல. Hallelujah. Hallelujah. Thank you Jesus.
நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை தொடுங்க என்று சொல்லி. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Jesus. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் படைத்து எங்களுக்காய் ஆண்டவரை ஆண்டு நடத்துகிற தேவன். ஆண்டவரை அப்பா கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தை இந்த நாளில் ஆண்டு கொள்வீராக. எங்களுடைய கண்களை, காதுகளை, செவிகளை ஆண்டவரை கர்த்தாவே, எங்களுடைய வாயை ஆண்டவரை நீர் ஆண்டு கொள்வதற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா வல்லமையின் பிரசனம் ஆண்டவரே இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய மேலும் வந்து இறங்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தரப்பா இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசாயாவுக்கு கொடுத்த அதே அனுபவத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை தருவீராக. ஹல்லேலூயா. ஒரு பெரிய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே பெரிய ஆண்டவரே கர்த்தாவே அபிஷேகத்தின் மழையை நீர் ஆண்டவரே அனுப்புவீராக. ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி செலுத்துறோம் அப்பா, உமக்கென்று சொல்லி எழுந்து பிரகாசிக்கிற உமக்கென்று ஆண்டவரே அப்பா உமக்காய் தைரியமாய் கெத்தாய் வைராக்கியமாய் நிற்கிறவர்களாக நீர் ஒவ்வொருவரையும் இந்த நாளை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். சிறு பிள்ளைகளிலிருந்து எல்லாரையும் ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் நீ நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. Let there be a unique experience of God for each and everyone. Hallelujah. ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் விற்றிருக்கிற அந்த சிங்காசனத்தை பார்க்க ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே வஸ்திரத்தின் தொங்கலை ஆண்டவரே நாங்கள் பிடிக்க ஆண்டவரே தொட ஆண்டவரே அதனுடைய மகிமையினாலே நிரப்பப்பட எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah.
ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் பரிசுத்த வார்த்தைகளை சுமந்து செல்லுகிற வாகனங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றுவீராக. ஹalleluya. கர்த்தருடைய ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே கரத்திற்குள்ளாய் நாங்கள் அடங்கி இருக்க எங்கள் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ கிருபையும் சமாதானமும் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருப்பீராக ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் கர்த்தாவே கட்டுகளாக இருக்கிறதோ ஆண்டவர், எதெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறதோ ஆண்டவர், எதெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே மறக்கப்பட்டிருக்கிறதோ இவைகளெல்லாம் அந்த நாளில் நீர் உயரடைய செய்யும்படியாக அவைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொண்டு வரும்படியாக தேவன் அப்பா பெரிய காரியங்களை நீ செய்வீராக. ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த ஒரு சிலருடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா நீ பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்வீராக ஆண்டவரே. சிறுபிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க. படிப்பில் கர்த்தாவே நீ கூட இருப்பீரா. போக்கிலும் வரத்திலும் தேவ ஆண்டவரே பாதுகாவல் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தில் தேவ கிருபையும் சமாதானமும் ஆண்டவர் நிறைந்திருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே தேவனுடைய பாதுகாவல் ஒவ்வொருடைய ஆண்டவரை குடும்பத்து மேலே இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீ கூட இருப்பீராக, வழி நடத்துவீராக. எல்லா நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கை மூலமாய் நீர் மகிமைப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிகோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு